உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. பிரச்சனையை தீர்க்க சென்ற காவலர்களின் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் பொதுமக்களின் உயிருக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என்பதே பலரது கேள்வி. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சிக்கனூத்து பகுதியில் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரன் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பு உள்ளது. 40 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த தோப்பில் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரைச் சேர்ந்த மூர்த்தி என்பவர் கடந்த 3 ஆண்டுகளாக தனது மனைவியுடன் தங்கியிருந்து வேலை பார்த்து வருகிறார். இதனிடையே கடந்த 1 மாதத்திற்கு முன்பு தோப்புக்கு வந்த மூர்த்தியின் மூத்த மகன் மணிகண்டன் ஊருக்குள் உள்ள அரசு பள்ளியில் தனது பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டு தந்தையுடனேயே இருந்து வருகிறார். இந்த நிலையில் உடுமலையில் டிரைவராக பணிபுரிந்து வரும் மூர்த்தியின் இளைய மகன் தங்க பாண்டியன் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தந்தையை பார்ப்பதற்காக தோப்புக்கு வந்துள்ளார். 3 வருஷமா இருக்காரு. இந்த பையன் 1 மந்த்துக்கு முன்னாடி வந்திருக்கான். குழந்தையெல்லாம் அந்த உள்ளூர் அரசு பள்ளியில் சேர்த்து படிக்கிறாங்க. இவங்க தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கான். அந்த மணியோட தம்பி வந்திருக்கான் போகிறது. வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி வெட்டிட்டாங்க. உடனடியாக அங்கே தோட்டத்தில் இருக்கிறவங்க காவல்துறையை உதவி கலைச்சிருக்கிறாங்க. இரவு 10 மணி அளவில் மூர்த்தி தனது 2 மகன்களோடு சேர்ந்து மது அருந்தி உள்ளார். அப்போது மூர்த்தியிடம் தங்க பாண்டியன் பணம் கேட்டதாக தெரிகிறது. அதற்கு பணம் இல்லை என தந்தை கூறியதால் ஆத்திரமடைந்த தங்க பாண்டியன் மூத்த மகனை மட்டும் கூடவே வைத்துக் கொண்டு அத்தனை செலவுகளையும் கவனித்துக் கொள்கிறீர்கள், எனக்கு மட்டும் தர முடியாதா என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். தலைக்கேறிய மது போதையில் இருந்த மூர்த்தியும் அவரது 2 மகன்களும் அடித்து உருண்டதோடு அரிவாளை எடுத்து மாறி மாறி தாக்கி கொண்டனர். அதனை பார்த்து பதறிய மணிகண்டனின் மனைவி தோப்பின் மேலாளரான ரங்கசாமிக்கு தகவல் கொடுத்துள்ளார். உடனே காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு ரங்கசாமி தகவல் கொடுக்க ரோந்து பணியில் இருந்த குடிமங்கலம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் மற்றும் காவலர் அழகு ராஜா ஆகிய இருவரும் தோப்புக்குள் வந்துள்ளனர். ஒரு தோட்டத்தில் ஒரு குடும்ப சண்டை, அப்பா பசங்களாம் அடிச்சுக்கிறாங்கன்னு ஒரு தகவல் எஸ்ஐ கிடைக்குது. அதன் அடிப்படையில் அந்த எஸ்ஐ ஹைவே பட்ரோலை டைரக்ட் பண்ணி அது என்னென்னு அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹைவே பட்ரோலில் எஸ்எஸ்ஐ சண்முகவேல், அவர் கூட போலீஸ் அழகுராஜான்னு ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. அவங்க அட்டன் பண்ண போகிறாங்க. அதே போல ரங்கசாமியும் தன்னுடன் 3 பேரை அழைத்து கொண்டு தோப்புக்கு வந்துள்ளார். மகன்கள் அரிவாளால் வெட்டியதில் ரத்தம் சொட்ட சொட்ட நின்று கொண்டிருந்த மூர்த்தி, நாங்கள் இன்று அடித்துக் கொள்வோம், நாளை சேர்ந்து கொள்வோம், எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுவதற்கு நீங்கள் யார் என காவல் வாகனத்தின் கண்ணாடிகளை உடைத்து வாக்கி டாக்கி வயரை அறுத்தெறிந்ததோடு 2 காக்கிகளையும் வெட்டி சாயுங்கள் என மகன்களுக்கு உத்தரவு போட்டதாக தெரிகிறது. அதுவரை தந்தைதான் எதிரி போல அரிவாளால் வெட்டிய மகன்கள் இருவரும் தந்தை ஆர்டர் போட்டதும் 2 காவலர்கள் ரங்கசாமி மற்றும் அவருடன் வந்த 3 பேர் என 5 பேரையும் வெட்ட பாய்ந்தனர். சகோதரர்கள் இருவரது கைகளிலும் அரிவாளை கண்ட 5 பேரும் ஆளுக்கொரு பக்கமாக தப்பி ஓடினர். 4 பேரும் எப்படியோ ஓடி தங்களது உயிரை காப்பாற்றிக் கொண்ட நிலையில் 58 வயதான எஸ்எஸ்ஐ சண்முகவேல் மட்டும் தடுக்கி கீழே விழுந்திருக்கிறார். அந்த போலீஸ் கூட போயிருந்த அந்த தோட்டத்தினுடைய மேனேஜர் ஒருத்தர் ரங்கசாமி, அவர் கூட வந்த 2 பேர், இவங்க எல்லாத்தையும் அசால்ட் பண்ண வர்றாங்க. அருவாளும் கம்பு எடுத்துகிட்டு விரட்டுறாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் தப்பிக்கிறதுக்காக ஓடி வர்றாங்க. அழகுராஜங்கிற போலீஸு அந்த ரங்கசாமி விட்டுறாங்க, ஓடிடுறாங்க. இந்த எஸ்எஸ்ஐ அப்படிங்கிறவரை வெட்டுப்பட்டு அவர் இறந்துடுறாரு. அந்த வாகனம் கண்ணாடியை 3 சைடு கண்ணாடி மட்டும் 2 உடைச்சிருக்காங்க. அந்த வாக்கி டாக்கி இதில் மைக்கில் இருந்து வயரை பிடிங்கிருக்காங்க. கும்மிருட்டுக்கு மத்தியில் கீழே விழுந்த சண்முகவேலின் கழுத்து, தலை, இடது கை என உடம்பின் 4 பகுதிகளில் சகோதரர்கள் இருவரும் அரிவாளால் சரமாரியாக வெட்டி உள்ளனர். ஓங்கி வெட்டிய வெட்டில் தலை துண்டாகாவிட்டாலும் சண்முகவேலின் உடலோடு கழுத்து லேசாக ஒட்டி கொண்டு மட்டும்தான் இருந்தது. எஸ்எஸ்ஐ சண்முகவேல் உயிரிழந்ததும் மூர்த்தியும் அவரது மகன்களும் அங்கிருந்து தப்பி ஓடினர்.
தோப்பிலிருந்து 20 மீட்டர் தூரத்திலேயே சகோதரர்களின் செல்போன்கள் இரண்டுமே ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டு கிடந்தன. அதே போல தோப்பிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என கேள்வி எழுப்பி உள்ள சண்முகவேலின் உறவினர்கள் ரோந்து பணியில் உள்ள காவலர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மிகவும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் மிகவும் ஒரு சீர்கெட்டு கிடக்குது. நம்ம போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைங்கிறப்ப பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு தான் இந்த சட்ட ஒழுங்குகள் இருந்துகிட்டு இருக்குது. தயவுசெய்து தமிழக முதல்வர் அவர்கள் இதை மேற்கொண்டு கொண்டு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கணும்ன்றது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. அதே போல தோப்புக்கு சொந்தக்காரரான எம்எல்ஏ மகேந்திரன் ஒரு நல்ல காவல் அதிகாரியை இழந்துவிட்டோம் என்றும் அவரது மகனுக்கு தந்தை பணியாற்றிய அதே காவல்துறையில் பணி வழங்க வேண்டும் என கூறி உள்ளார். ஒரு நேர்மையான அதிகாரி பாதிப்பட்டிருக்காரு. இந்த டயத்தில் நம்ம உண்மையிலே நாங்களே வருத்தத்தில் இருக்கிறோம். அந்த குடும்பம்லாம் நான் எங்கள் குடும்பம் மாதிரி தான், எல்லாம் சொந்த மாதிரி அவங்கெல்லாம் இருக்குதா. நாங்களே கடுமையான வருத்தத்தில் இருக்கிறோம். இவர் பணியின் போது இறந்ததுனால உடனடியாக இவருடைய மகனுக்கு இதே காவல்துறையிலேயே கண்டிப்பாக ஒரு பணி ஆணை வழங்க வேண்டும். இந்த நிலையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலு வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த தந்தை மகனான மூர்த்தியும் தங்கபாண்டியனும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சரணடைந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்வழக்கில் மூர்த்தியின் மற்றொரு மகனான மணிகண்டன் தலைமறைவாக இருந்து வருகிறார். இதனிடையே உடுமலை இந்திரா நகர் பகுதியில் உள்ள SSI சண்முகவேலு இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு அமைச்சர் சாமிநாதன், போலீஸ் DGP சங்கர் ஜிவால், சட்டம் ஒழுங்கு ADGP டேவிட்சன் தேவாசீர்வாதம், மேற்கு மண்டல IG செந்தில்குமார் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் அஞ்சலி செலுத்தினர். DGP சங்கர் ஜிவால் உள்ளிட்ட உயரதிகாரிகள் SSI சண்முகவேலுவின் உடலை இல்லத்திலிருந்து சுமந்து சென்று ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றி மயானத்திற்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து உடுமலை மின் மயானத்தில் SSI சண்முகவேலுவின் உடலுக்கு ADGP டேவிட்சன் தேவாசீர்வாதம் உள்ளிட்ட உயரதிகாரிகள் மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினர். அப்போது துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதை அளிக்கப்பட்டு SSI சண்முகவேலுவின் உடல் தகனம் செய்யப்பட்டது. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு. கால் 04445454545.